விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவில் அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அவர் ஒரு கேஸ் விஷயமா பழனி தாலுக் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு அது தொடர்பாக ஏதோ ஐவர்மலை திரௌபதி அம்மன் கோயிலுக்கு 16/7/2026 அந்த கைரேகை எதுவும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு திருட்டு கேஸ் விஷயமா அதுக்காக சேகரிக்க போனவர் அவங்க டீமோட. அது போன இடத்துல அவருக்கு என்ன நடந்துச்சா ஏதோ மூச்சு திணறல் ஏற்படுது, அப்படியே கொண்டு வர்றாங்க, பிஹெச்சிசியில் பார்க்குறாங்க. அப்புறம் அதிலே கொஞ்சம் ஒரு மோசமாகவும் பழனி ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிறாங்க. பிராட் டெட்டு போகும் வழியிலேயே இறந்து வர்றாரு. அப்புறம் அந்த 16ஆம் தேதியே அப்படியே இங்கே பழனி தாலுக்கில் ஒரு எஃப்ஐஆர் ஆக்கி அப்படியே தானே போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு அவங்க ஊருக்கு கொண்டு போயிடுறாங்க. இது 16/7/2026 நடந்தது. 17/7/2026 அவருடைய சொந்த ஊரான தேனியில் அவர் தகனம் எரியூட்டப்படுறாரு. இதில் தேனி மாவட்ட காவல்துறை அவருக்கான கார்ட் ஆஃப் ஆனர் கொடுத்துருக்கணும், அது கொடுக்கப்படலை. அது குறித்து பார்ப்போம். இங்கே வரையில் திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி நேரடியாக பழனிக்கே வந்துடுறாரு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு கூட இருக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வெளியே வந்தோடனே அந்த மாலை அவர்களுடைய அந்த இறுதி அஞ்சலி செலுத்துகிறாங்க. அந்த டிஎஸ்பி டீமு அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு வைங்க. அவங்க அங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்னா எங்கேன்னா அவருடைய சொந்த ஊருக்கு கேட்பாங்க, எங்கேமா தகனம் எங்கே அடக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. அவங்க ஒய்ஃபு தேனி கலெக்டரேட்டில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. 2 குழந்தைங்க, 6 வயசும் ஒரு 8 மாதம்னு சொன்னாங்க, சின்ன பிள்ளைங்க. அதனால் அவங்களே நேரடியாக வந்துடுறாங்க. அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் 17ஆம் தேதி காலையில் ஒரு 11 மணிக்கெல்லாம் அடக்க முடியுது. இப்போ இந்த பாடி கொண்டு போகிறாங்கல்ல, இங்கே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே எப்படினாலும் இங்கே விசாரிச்சிருப்பீங்க, எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியும். அந்த பழனி சப்டிவிஷன் எஸ்ஐ விசாரித்து எஸ்பிக்கு சொல்லியிருப்பாரு, எஸ்பி ஆஃபீஸுக்கு சொல்லியிருப்பாரு. அந்த உங்கள் எஸ்பி ஆஃபீஸை அதை ஃபாலோ பண்ணணும்ல. ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் இவங்க எல்லாம் மெசேஜ்லாம் வச்சாச்சு, இந்த மாதிரி இங்கே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிச்சு, பாடி அங்கே வந்துக்கிட்டு இருக்கு, அந்த நல்லடக்கம் கேட்டு அவர்களுக்கான மரியாதையை செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, இவங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அவங்க யூனிஃபார்ம் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அதனால் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்னு நினச்சிட்டிங்களா? யார் இந்த எஸ்பிஐக்கு தான் கேட்குறேன். யூனிஃபார்ம் கட்டாயம் போட்டுக்க மாட்டாங்க. அவங்க அந்த நாங்கள் இப்போ போலீஸில் சேரும்போது அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு செர்ச்சர் அப்படின்வாங்க. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டு செர்ச்சர் செலெக்ஷன் கிரேடு, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டு எக்ஸ்பர்ட்டு, அப்புறம் எக்ஸ்பர்ட்டில் செலெக்ஷன் கிரேடு, ஸ்பெஷல் கிரேடு, அப்புறம் டெப்டி டைரக்டர், இந்த மாதிரிலாம் இருக்கும். அது அப்போவே அதுக்கு பிறகு அந்த 10/12/93 அப்போயே ஒரு GOMS நம்பர் 1761 அதில் ஒரு இவர்களுக்கான எக்ஸிக்யூட்டிவ் உள்ளே வர்றாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ல உள்ளே வர்றாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஒரு ரீஆர்கனைசேஷன் அண்ட் ரிவைஸ்டு ஆர்டர்னு ஒன்று போட்டாங்க. 29/5/97 அதெல்லாம் இதில் போட்டிருக்கேன், எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது எஸ்பிஐஸில் எடுத்து வச்சுக்கோங்க, டிபிஓவில் வச்சுக்கோங்க, பிடிஎஃப் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த GOMS நம்பர் 811 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர்கள் குறித்து இவர்களுடைய டெசிக்னேஷன் மாறும். ஆனால் அதில் தான் அந்த செர்ச்சர்லாம் சப் இன்ஸ்பெக்டர் மாறும். அதனால இது பியூர்லி இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ப்பா, இவங்க மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் கிடையாது. அது மாதிரி நினைச்சீங்களா எப்படின்னு தெரியல. நியாயமா இவர்களுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தே அவ்வளோதான், ஒரு 313 பேரை என்ன பண்ணாங்க கலெக்ட் பண்ணேன். ஒரே ஒரு எஸ்பி அவங்களுக்கு சென்னையில் நியாயமா அந்த எஸ்பியை இங்கே வந்திருந்திருக்கணும். ஒரு 33 வயசு பையன், அதனால் டைரக்ட் எஸ்ஐ. இது மிக அதிர்ச்சியான விஷயம் இல்லையா? டியூட்டியில் இருக்கும்போது நேரடியாக டியூட்டி கைரேகை சேகரிக்கிறதுக்கு ஒரு எஸ்ஓசிக்கு போய்கிட்டு இருக்கிறாப்புல திருட்டு கேஸில். அப்போ நேரடியாக எஸ்பி வந்திருக்க வேணாமா? எஸ்பி உமன் எஸ்பி அப்படின்னாங்க. போலீஸில் எஸ்பியில் என்ன உமன் எஸ்பி என்ன, அப்புறம் மென் எஸ்பி என்ன? போலீஸ்னா அப்புறம் எஸ்பினா எஸ்பி தாப்பா அப்படின்ற மாதிரியே சொன்னேன். அவங்க வந்திருக்கணும், கட்டாயம் வந்திருக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்பிக்கு பயங்கர நகல முடியாத அளவுக்கு வேலை இருக்கா? அது தெரியாதா நமக்கு? அதனால கட்டாயம் வந்திருக்கணும். அவங்க சார்புள்ள கூட வேற யாரோ எஸ்பி ஆன் பிஹாஃப் ஆஃப் எஸ்பி இந்த மலர் வளையம் வச்சா அப்படின்னு யாரும் வந்த மாதிரி தெரியல. இந்த தேனி மாவட்ட
காவல்துறை இதற்கு எப்படி வந்து இந்த அவர்களுக்கான கார்ட் ஆஃப் ஆனர் கொடுக்க தவறுனீங்க அப்படின்றது தெரியல. அது நிறைய வருத்தத்தோடு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டாஃப் அவர்கள் என்கிட்ட இந்த செய்தி பகிர்ந்துக்கிட்டும் போது உண்மையிலேயே வந்து அவர்களை தாண்டி எனக்கு அதிகமான வருத்தமாக இருந்துச்சு. எப்படி அது வந்து அவர்களது டெடிகேட்டட் சர்வீஸ் எப்படி இந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தப்படுது அப்படின்றது தெரியல. நபருக்கு இறந்த நபருக்கு செலுத்தக்கூடிய ஒரு புகழ் அஞ்சலி அவர் இந்த காவல்துறையில் இருந்ததுக்கு. சும்மா தண்ணி போட்டு விழுந்த கான்ஸ்டபிள் கூட நம்ம கொடுப்போமுங்க. அவர் யூனிஃபார்மில் இருக்கிறாரு, பணியில் இருக்கிறாரு. அவன் சரக்கடிச்சுட்டு போய் எங்கனே விழுந்துருவான், ஆக்சிடென்ட் ஆயிடுவான். அப்படி இருந்தால் கூட அவனுடைய சர்வீஸ் இந்த காவல்துறைக்கு பயன்பட்டுருக்கு அப்படின்றதை அதை ஹானர் பண்ணுறதுக்காக கட்டாயம் கொடுப்பான். இவர்களுடைய சர்வீஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியலையா? இல்லைன்னா உங்களுக்கு இந்த ரொம்ப லிமிட்டட் ஸ்ட்ரென்த் 300 பேர் இவர்கள் யாரும் பணியில் இருந்தது இருந்த நேரம் இது மாதிரி மரணித்து கார்ட் ஆஃப் ஆனர் கொடுக்கறதா இல்லையா அப்படின்ற அனுபவமே உங்களுக்கு இல்லையா? ஏன்னா அங்கே அந்த தகனம் நடந்துக்கிட்டு இருக்கையில் ஏதோ யாரோ வந்தாங்களாம் தேனி மாவட்ட காவல்துறையிலிருந்து அந்த தகனம் நடக்கக்கூடிய அந்த கிரிமிட்டேரியத்துக்கு வந்திருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதை பற்றி ஏடிஜிபியில் இருந்து வந்திருக்காங்கன்ட்டு. ஏன் இது முதல்ல கேட்டிருக்கேன்னு அந்த எஸ்பி வந்து அவருக்கு தெரியாதா? அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் டைரக்ட் எஸ்பி ஏதோ கம்பம் சாமுவேல் பிரவீன் கௌதம், அவர் ஆந்திராக்காரரு, டைரக்ட் ஐபிஎஸ். ஏற்கனவே அவர் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சப்டிவிஷன் ஏஎஸ்பியாக இருந்தார்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கடுத்து திருப்பூர்லேயே நம்ம டிசியாக இருந்தார். இப்போ இங்கே 2வது போஸ்டிங் இருக்கும். அவருக்கு தெரியாதா? கேட்டிருக்க வேணாமா? இந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா எஸ்பியாக இங்கே வந்திருக்க வேணாமா? அவங்க மாவட்டத்தில் தானேங்க 6 வருஷம் அவர் இருந்திருக்கிறாரு. இப்போ தானே இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி தானே இங்கே வந்தார். ஆனால் இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அவரை யாருக்குமே தெரியாதா? இந்த எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா அவரை? என்ன இப்படி ஒரு வேலை பார்க்குறீங்க? அந்த எஸ்பிக்கு தான் இப்போ கெட்ட பேர். எஸ்பி ஸ்டாஃப் பண்ணின வேலை அந்த எஸ்பிக்கு தான் உண்மையிலேயே கெட்ட பேர், டைரக்ட் எஸ்பிக்கு. அவரை பொறுத்த வரைக்கும், திண்டுக்கல் எஸ்பியை பொறுத்த வரைக்கும் அவர் கூடவே அங்கே இருந்தார். அவர் திரு ஜெயக்குமார் ஐபிஎஸ் அங்கே கூடவே இருந்தார். வந்து போஸ்ட்மார்ட்டம் அவர் கூட இருந்து விரைவாக முடித்து அவர் அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு இறுதி மரியாதையை செலுத்தி பாடியாக அனுப்பிச்சுட்ருக்கிறார். ஏன்னா வள்ளுவர் இது மாதிரியான புகழ் குறித்து சொல்லும்போது, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல் அப்படின்னுவார். அதாவது நீங்கள் வாழும்போது இந்த புகழ் கிடைக்கிது பார்த்தீங்களா, ஆளே மறைஞ்சாலும் சரி இந்த புகழ் நிற்குமா அப்படின்னு சொல்லுவார். புகழ் பற்றி சொல்லும் பொழுது ஆள் மறைஞ்சு போனாலும் அந்த புகழ் வந்து நிற்கும் அப்படின்னு. இது மாதிரி தாங்க அந்த அவர்களது உறவினர், அந்த ஊர்காரங்க ஒரு சென்டிமெண்ட்டாக பார்ப்போமே. நீங்கள் ஒன்று உங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவர் என்ன எதிர்த்தா வந்துடுவாருன்னு நான் கேட்குறேன். அதெல்லாம் நடக்காது. இந்த திரைத்துறை பிரபலங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வச்சு தான் இப்போ இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த போலீஸ் மரியாதை மீதே ஒரு மரியாதை வந்திருக்கும். பரவாயில்லப்பா, இவ்வளவு போலீஸ் வந்து துப்பாக்கி குண்டு முழங்க இந்த அளவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பாரதி ராஜா, அவர் பாக்கியராஜ், இந்த பின்னணி பாடகி ஜானகி அம்மா, இவங்க எல்லாருக்குமே இப்போ கொடுத்தோம்ல, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இது எதற்காக அப்படின்னா அவர்கள் இந்த கலைத்துறைக்கு செய்த சேவை, இவர் இந்த காவல்துறைக்கு செய்த சேவை. கலைத்துறையினுடைய சேவையை காட்டிலுமா காவல்துறைக்கான சேவையின் பங்களிப்பு குறைவாக மதிப்பிடக்கூடியது ஆயிடுச்சு. அந்த துறையில் அவர் பெரிய ஆள்னா இந்த துறைக்கு இவருடைய சேவை முக்கியமான வழக்குகளை கண்டுபிடிச்சிருக்கிறார்ல, அதெல்லாம் இல்லையா? இப்போ இது பேசும்போது இது ஒரு வகையான வருத்தத்திற்குரிய பதிவு தான். பட் இருந்தாலும் இதில் இன்னொரு கவனிக்கத்தக்க ஒரு ஐரணி என்னன்னா, அதே நாள் 17/7/2026 காலையில் நீலகிரி மாவட்டத்தினுடைய அந்த மோப்பநாய் பிரிவில் இருந்த ஒரு அந்த சினிஃபர் டாக், காவல்துறையினுடைய மோப்பநாய், பேர் வந்து மோட்சா, வயது வந்து 3.5 வயது. அது வந்து ஏதோ திடீர்னு ஒரு நல்ல நாய் வந்து காவல்துறையில் பொதுவாக 8, அதனுடைய வயசு வந்து 12 வரைக்கும் இருக்கும். பட் 8, 10 வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இது 3 வயதுலேயே. இதுதான் நீலகிரி மாவட்டத்தினுடைய முதல் மோப்ப நாய் அப்படின்னாங்க. அந்த நாய் இறந்து போயிடுது. 17ஆம் தேதி இறந்து போனோன்னா அன்றைக்கி ஈவினிங்கு அந்த மாவட்டத்தில் இது எல்லாம் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் அதுக்கு வந்து மரியாதை செலுத்தி, அந்த டாக் ஸ்குவாடு அதுக்கு ரொம்ப மரியாதை செலுத்தி, அந்த துப்பாக்கி குண்டு முழங்க
அதற்கான அரசு மரியாதையோடு அது அடக்கம் செய்யப்பட்டது. அந்த சேவையை பாராட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தெரியாது, ஐந்தறிவு உள்ள ஜீவன் தான். ஆனாலும் நமக்கு இருக்கக்கூடிய பண்பு காரணமாக அதை செய்கிறோம். நான் என்னுடைய உறவினர்லாம் சுற்றி நிற்கல, நாயனுடைய கூட்டம் வந்துச்சா, அதெல்லாம் கிடையாது. அது ஐந்தறிவு உள்ள ஜீவன் தான். அது இந்த காவல்துறைக்கு செய்த சேவையை அதை நாம நினைவு கூர்ந்து காவல்துறையே அதற்கு துப்பாக்கி குண்டு முழங்க ப்ராப்பராக போலீஸ் செல்யூட் அடித்து ப்ராப்பர் பிரசன்டாம் கொடுத்து அதுக்கு அஞ்சலி செலுத்துறோம்னா அதுதான் நம்மளுடைய பண்பை வெளிக்காட்டுறது. அந்த அடிப்படையில் தான் கேட்குறேன். இது அந்த இறந்தவருக்கான மரியாதை செலுத்துவது அப்படின்றது போக பொதுவாக பப்ளிக் மத்தியில் போலீஸு எஸ்பி அவ்வளோதான் வந்திருக்கணும். ஆனால் இதுதாங்க தலைமை பண்புன்றது. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளுநர்களை, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் ஸ்டாஃபை நீங்கள் எப்படி ஒரு இணக்கமாக கொண்டு போகிறதுனா அவர்களது நல்லது கெட்டதில் நேரடியாக பங்கெடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களை அடையாளப்படுத்தேன். இவங்க நிற்பாங்க நமக்கு அப்படின்றது. அந்த வகையில் மிக மிக பெரிய வருத்தத்திற்குரிய பதிவு அந்த தேனி மாவட்ட காவல்துறையின் மீது மிகப்பெரிய அதிருப்தியையும் நம்ம சேனல் சார்பாக கண்டனத்தையும் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். ஆனால் அப்புறம் தனிப்பட்ட முறையில் அந்த இறந்து போன விக்னேஷ் குடும்பத்தாருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல், ஆழ்ந்த அஞ்சலி தெரிவிச்சுக்கிறோம். விக்னேஷனுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக பிரார்த்திச்சுக்கிறோம். அடுத்தடுத்த நல்ல பதிவு உள்ளது பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க.